நம்மள பல பேருக்கு போன்லெஸ் வகையிலான சதைப்பகுதி இறைச்சிகள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுல ருசியும் கொழுப்பும் மட்டும்தான் இருக்குதே தவிர மற்றபடி பெரிதா எந்த ஒரு ஆரோக்கியமும் இல்லை. ஆனா உறுப்பு பகுதி இறைச்சிகளான குடல், ஈரல், மூளை, கணையம், மண்ணீரல் போன்றவற்றில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. முக்கியமாக இவற்றில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி12, புரதம், இரும்புச்சத்து, குரோமியம், ஃபோலிக் அமிலம் போன்ற உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அதிகமான அளவில் கிடைக்குது. மற்றும் உங்களுடைய சீரான உடல் இயக்கத்தையும் இது ஊக்குவிக்குது. வெறும் சதை இறைச்சியை உண்பதை விட உறுப்பு பகுதிகளை உண்பதன் மூலமா கிடைக்கின்ற ஆரோக்கிய நன்மைகளை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல ஈரல். உறுப்பு இறைச்சிகள்ல மிகவும் வலிமை மிக்கது ஈரல் தான். இதுல உயர்தர புரதம், வைட்டமின் ஏ, ஃபோலிக் அமிலம், குரோமியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஈரல் உங்களுடைய இதயத்திற்கு வலு சேர்க்குது மற்றும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. அடுத்ததா சிறுநீரகம். ஆடு அல்லது மாட்டோட சிறுநீரகம் சாப்பிடுவதனால ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தை சத்து கிடைக்குது மற்றும் இதை சாப்பிடுவதன் மூலமா நிறைந்த புரதச்சத்து கிடைக்குது. இதை சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். கணையம் மற்றும் மண்ணீரல். கணையத்துல நிறைய செலினியம் மற்றும் துத்தநாகம் சத்துக்கள் இருக்குது. இது உங்களுடைய ஹார்மோன் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மிகவும் அவசியமானதா இருக்குது மற்றும் இவை செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல திருவளிக்கும். அடுத்ததா மூளை. மூளையில உயர் ரக ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தின் சத்து இருக்குது. பாஸ்பேட்டிடல்செரின் மற்றும் பாஸ்பேட்டிடல்சொலின் மற்றும் நரம்பு வலிமை அளிக்கும் ஊட்டச்சத்துக்கள் மூளையிலிருந்து கிடைக்குது. இவை மூளை மற்றும் முதுகெலும்பிற்கு வலு சேர்க்குது. அடுத்ததா இதயம். இதய உறுப்பு இறைச்சியில் செலினியம், வைட்டமின் பி2, பி6, பி12 மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் இருக்குது. இது உங்களுடைய உடலில் இருக்கும் செல்களுக்கு வலிமை கொடுக்குது. லாஸ்டா பாத்தீங்கன்னா குடல். ஆட்டுக்குடல் உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. இதில் இருக்கும் ஜெலட்டின் மற்றும் ப்ரோபயோட்டிக்கள் செரிமான கோளாறுகள் சரி செய்ய உதவுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆண்மை குறைவு நீங்க. இந்த மருந்தை உட்கொள்வதால் ஆணுறுப்பு நீளமாகவும் பருமனாகவும் வளருவதோடு 1/2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இல்லறத்தில் ஈடுபடலாம். சர்க்கரை நோய் குணமாக. இந்த மருந்தை உட்கொள்வதால் 1 மாதத்தில் கட்டுப்படுவதோடு 6 மாதத்தில் முழுமையாக சர்க்கரை நோய் குணமாகும். உடல் எடை குறைய. இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை குறையும். உடல் எடை கூட. இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை கூடும். இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழையுங்கள்.